மோடியினுடைய 75 ஆண்டுகள் அவருடைய நிறைவுக்கு பின்பு அடுத்து பாஜகவில் பிரதமர் வேட்பாளர் யார் இருப்பா அப்படிங்கிறத கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மையிலே RSS போன்ற அமைப்புகள் யோகியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்வதை போன்ற விவகாரங்கள் வந்தது. செப்டம்பர் 25 மோடி 75 வயதை தாண்டி விடுவார். அதற்கு பின்பு 3 ஆண்டு கால ஆட்சி காலம் முடிவதற்குள் பிரதமர் இருப்பாரா அல்லது வேறொருவரை கொண்டு வருவாங்களா, அது ரகசியமான விஷயம்தான். ஆஜித்தக் மற்றும் சி ஓட்டர்ஸ் இணைந்து இந்தியா டுடேயோடு நம்ம ஏற்கனவே பேசின மூட் ஆஃப் தி நேஷன் என்ற தலைப்பில் மறுபடியும் ஒரு சர்வேயில் இந்த கருத்தை மக்கள்கிட்ட கேட்குறாங்க. குறிப்பாக வட இந்தியா மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே இந்த கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்துறை அமைச்சரான அமித்ஷா 25% பெற்றிருக்கிறார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி 19% ஆதரவை பெறுகிறார். ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரிக்கு 13% பேர் அடுத்த பிரதமராக வேட்பாளராக அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த போட்டியில ராஜ்நாத் சிங், ஒன்றிய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் 5% வாக்குகளுடன் அடுத்தடுத்து இருப்பது தெரிகிறது. ஆனால் இந்த கருத்து கணிப்பில் அமித்ஷா முன்னிலையில் தற்போது 25% பெற்றாலும் கடந்த 2024 இந்த பிப்ரவரியிலிருந்து ஆகஸ்ட்ல கருத்து கணிப்பில் ஒப்பிடும்போது அமித்ஷாவுக்கு 29% இருந்த ஆதரவு தற்போது சரிந்துதான் அது 25% காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் அடுத்த பிரதமர் வேட்பாளராக யோகி இருப்பாரா அல்லது அமித்ஷா இருப்பாரா என்பதை முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் RSS இருக்கின்றது. அதை மீறி யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கின்றது. பாஜக தலைமையிலான ஜனநாயக கூட்டணிக்கு நாம் ஏற்கனவே சொன்னதை போன்றோ சில சதவீதங்கள் அதிகரித்தாலும் இந்தியா கூட்டணிக்கு கிட்டத்தட்ட அவர்களுக்கு சமமான ஆதரவு இந்தியா முழுவதும் காணப்படுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதாவில் ஒரு பெரும் மோதல் நடந்து வருகின்றது. ஆகவே இந்த மோதல் உச்சக்கட்ட நிலையை அடைந்திருக்கிறது என்பதுதான் நாம் இந்த செய்தியினூடாக அறிந்து கொள்ள முடிகின்றது.